வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டி 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரீசனிங் டாப்பிக்கில் இணைய பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து 4வது கிளாஸ். ஓகேவா? ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிளாஸ் வரைக்கும் நம்ம ரீசனிங்க்கு தனியாக கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே என்னன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான். சரிங்களா? அதனால் நம்ம சேனலில் இப்போ ஒரு புதிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தான் வந்து புதிய லோகோவாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவோம். இந்த லோகோ வந்து புது லோகோ. நம்ம சேனலுக்கு இந்த வீடியோஸாக இருக்கட்டும், நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். ஓகே, எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டடி த கிவன் வென் டயக்ராம் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு வென் டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, வெவ்வேறு பிரிவுகளில் உள்ள எண்கள் நபர்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றன. கட்டிட கலைஞர்கள் ஆனால் பல் மருத்துவர்களாக இல்லாத எத்தனை எலக்ட்ரீஷியன்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே வந்து வென் டயக்ராம் தான் கேட்டிருக்காங்க. இந்த வென் டயக்ராமில் டென்டிஸ்ட்டு, ஆர்கிடெக்சர், அதாவது டென்டிஸ்ட்னா பல் மருத்துவம் சொல்லுவோம்ல அதுதான். அதே மாதிரி எதுனா ஆர்கிடெக்ட்ஸ், அதாவது கட்டிட வடிவமைப்பாளர் சொல்லுவோமா அவங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்ஷியன், அதாவது எலக்ட்ரிக் ஒர்க் பார்ப்பாங்களா எலக்ட்ரிஷியன். ஓகே, இப்போது இவங்க என்ன கேட்டாங்கன்னா, கொஸ்டின் நம்ம முதல்ல பார்த்தாச்சு. என்ன அப்படின்னா, the number is different sections indicate the number of your persons. How many electricians are there who also architects but not dentists? ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 2 பேர் தொடர்படுத்துகிறாங்க, ஆர்கிடெக்ட்ஸும் எலக்ட்ரிஷியனும். ஆனால் வந்து பார்த்தா அவங்க யாராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா டென்டிஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போது ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறவங்க இந்த சர்க்கிள். ஓகேவா? அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிஷியன் இந்த சர்க்கிள். ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டென்டிஸ்ட். ஓகேவா? இப்போது க்ரீன் கலரில் இருக்குது ஆர்கிடெக்ட்ஸ். ஓகேவா? எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலரு. அண்ட் டென்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்காங்க. ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண வரோம் அப்படின்னா, இவங்க கேட்டது டென்டிஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யார் அப்படின்னா எலக்ட்ரிஷியனாகவும் ஆர்கிடெக்ட்ஸாகவும் இருக்கவங்க. அப்போது டென்டிஸ்ட்டுங்கிறது இதோட முடிஞ்சு போயிடுது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஆர்கிடெக்ட்ஸாக இருக்கவங்க இதுலேயும் வர்றாங்க, எலக்ட்ரிக்காக இருக்கவங்களும் இதுலேயும் வர்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுலேயும் தொடர்புடைய கூடியவங்கள யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்காம இருங்க 9 இவர் தான். ஓகேவா? இப்போ 2 சேர்த்திங்க அப்படின்னா டென்டிஸ்ட்டாக போயிடுவார். ஓகே, அவங்க முக்கியமாக சொன்னது டென்டிஸ்ட்டை சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ யார் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸாகவும் எலக்ட்ரிஷியனாக மட்டும் இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. டென்டிஸ்ட்டாக இல்லாமல் ஆர்கிடெக்ட்ஸாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா? அப்போ சரியான ஆன்சர் வந்துன்னா 9 தான். சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்க 9 தான் வரும். ஓகேவா? மொத்தம் 9 பேர் தான். அவங்க சொன்ன மாதிரி எலக்ட்ரிஷியன், அதாவது பல் மருத்துவர்னா டென்டிஸ்ட் வரும். பல் மருத்துவராக இல்லாத கட்டிட கலைஞர்கள் மற்றும் எலக்ட்ரிஷியனாக எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 9 பேர். ஓகேவா? ஸோ அதுக்கு எப்படி நம்ம எடுத்தோன்னா, இந்த சர்க்கிளும் வந்து இணையற இடம் இது. இதில் 9 பேர் மட்டும்தான் இந்த இதுக்கும் வந்து தொடர்புடையவங்க. ஓகே, எலக்ட்ரிஷியனுக்கும் ஆர்கிடெக்டுக்கும். இந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட்டாக இருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியவங்க. ஓகேவா? அப்போ நமக்கு அவங்க கேட்டது டென்டிஸ்ட்டாக இல்லாமல் ஆர்கிடெக்ட்ஸாகவும் எலக்ட்ரிஷியனாக இருக்கக்கூடியவங்க யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா 9 பேர் தான். அப்போ சரியான ஆன்சர் தான் ஆப்ஷன் 3ல் இருக்க 9. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இங்கே எப்படி சொல்கிறாங்க, யாரை தவிர்க்கணும் யாரை சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிறது தெளிவாக கொஸ்டின்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். வென் டயக்ராம் கண்டிப்பாக எல்லா ஷிஃப்ட்லையுமே இருக்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பிளட் ரிலேஷன்ஷிப். இன் எ சர்டன் கோட் லாங்குவேஜ், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஏ ப்ளஸ் மீன்ஸ் ஏ இஸ் த மதர் ஆஃப் பி. ஓகேவா? ஏ ப்ளஸ் சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா ஏக்கும் பிக்கும் இடையில ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால அதுக்கு மீனிங் என்னென்னா தாயின்னு அர்த்தம். ஓகேவா? அது பியோட தாய் தான் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஏ மைனஸ் பி மீன்ஸ் த ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. ஓகே, ஸோ மைனஸ் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா பியோட சகோதரர் தான், ஏ என்பது பியோட சகோதரர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அது ஏ இன்ட்டு பி அப்படிங்கிறது ஏ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி. ஓகேவா? அப்போது பி ஏங்கிற ஏ என்பது பியின் மனைவி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஏ டிவைடட் ஓகேவா ஏ டிவைடட் பி அப்படிங்கிறப்போ வந்து ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. ஓகேவா? அப்போ ஏ என்பது பியின் தந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம கொஸ்டினுக்கு வரோம். இதெல்லாமே இது பண்ணால் அந்த சிம்பிள்ஸோட இண்டிகேஷன்ஸை சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம வந்து சிம்பிள்ஸுக்கே வரோம். இங்கே என்ன ஹவு இஸ் எம் ரிலேட்டட் டு கியூ இஃப் எம் ப்ளஸ் என் இன்ட்டு ஓ மைனஸ் பி டிவைடட் கியூ. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு இடையில உள்ள சிம்பிள்ஸை தான் நம்ம மேலே போய் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறோம். ஓகேவா? இப்போது இதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் போடணும், அது முக்கியமான ஒன்று. ஓகேவா? இப்போது எம் இருக்கா, எம்முக்கு இந்த ரெண்டு சிம்பிளுக்கான ரிலேஷன்ஷிப் பாருங்கள். எம்மு ப்ளஸ் என்ன சொல்கிறாங்க. அப்போ இங்கே ப்ளஸ் சிம்பிள்லாம் எதை சொல்லுது அப்படின்னா ஏ இஸ் த மதர் ஆஃப் பிங்கிற மாதிரி. அப்போது என்னுடைய அம்மா தான் எம்முன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்னுடைய அம்மா தான் எம். ஓகேவா? அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு சிம்பிள் பாருங்கள், என்னுக்கும் ஓக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைடர் இருக்குது. இங்கே டிவைடர்னா ஒய்ஃபு. அப்போ ஓவுடைய ஒய்ஃபு தான் என்ன. ஓகேவா? ஓவுடைய ஒய்ஃபு தான் என்ன அப்படின்னா இவங்க மைனஸ் ஆயிரும். மைனஸ்னால் லேடிஸை குறிக்கிறது, பெண்களை குறிக்கக்கூடியது. அப்போ ஓவுடைய ஒய்ஃப். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருக்க முடியும். அப்போ இவர் ஹஸ்பண்டாக இருந்தால் ப்ளஸ் வந்துடும். இங்கே என்னுடைய அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்முன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இவங்க மைனஸ். ஓகேவா? ஸோ மைனஸுங்கிற குறிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை குறிக்கிறது, ஃபீமேலை குறிக்கிறது. அது இது வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்துன்னா ஆண்களை குறிக்கிறது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கான ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். இது ரெண்டு ஓக்கும் பிக்கும். ஓகேவா? இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கா. மைனஸ்னால் என்ன, ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. ஓகேவா? பியுடைய பிரதர் தான் ஓங்கிறாங்க. பியோட பிரதர், பியுடைய பிரதர். ஓகே, பியுடைய பிரதர் தான் பின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இப்போ ஆண்கிறது வந்து நம்ம கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பி டிவைடட் கியூன்னு சொல்கிறாங்க. கியூங்கிற அதாவது இந்த டிவைடட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. அப்போ கியூவுடைய அப்பா தான் பி. அப்போ இவனுடைய கியூ இங்கே இருப்பான். கியூவுடைய அப்பா தான் அப்போ இவன் ப்ளஸ் சிம்பிளுக்கு வந்துடுவான். ஓகேவா? கியூவுடைய அப்பா தான் பி. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா எம்முக்கும் எம் ரிலேட்டட் டு கியூ. ஓகேவா? ஸோ எம் என்பது கியூக்கு என்ன மாதிரி ஒன்று உற வேணும். ஓகே, கியூ வந்து பார்த்தீங்கன்னா எம்மை எப்படி அழைப்பான் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. இவங்க இப்போ தான் டயக்ராம்ங்கிறது இதுதான். இதை கரெக்டாக போட்டோம். இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் சொல்ல முடியும். இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மதர்ஸ், பிரதர்ஸ், ஒய்ஃப், சிஸ்டர்ஸ், அந்த தாயின் சகோதரின் மனைவி சகோதரி, ரொம்ப பெரிய ரிலேஷன்ஷிப் அப்படியே சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2ல் ஃபாதர்ஸ், அப்பாவுடைய பிரதருடைய ஒய்ஃபோட சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆப்ஷன் 3ல் அப்பாவுடைய பிரதருடைய ஒய்ஃபோடைய மதர்ன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 4 அம்மாவுடைய பிரதருடைய ஒய்ஃபுடைய மதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே இருக்க எல்லா உறவையும் சேர்த்து சொன்ன மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் இங்கே எப்படி வருது அப்படின்னு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கியூங்கிற வேணா தானே கேட்டாங்க. கியூ வந்து பார்த்தீங்கன்னா எம் எப்படி அழைப்பானுங்கிறது எந்த மாதிரி உறவு. ஓகேவா? கியூ இங்கே இருக்குது. இப்போது இவங்க ரெண்டு பேரும் பிரதர். ஓகேவா? பிரதர்ஸு. அப்போது பிரதருடைய பையன் தான் இவன். ஓகேவா? பிரதருடைய ஒய்ஃபு. இவங்க ரெண்டு பேரும் பிரதர். ஓகேவா? பிரதர்ஸு. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதருடைய பையன் தான். அப்போ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய கூட பிறந்த அதாவது அப்பாவுடைய ஒய்ஃபுடைய அம்மா தான் இவங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்பாவுடைய பிரதருடைய ஒய்ஃபோட அம்மா. ஓகேவா? கியூவோட அப்பா இவர், அப்பாவுடைய பிரதர் தான் ஓவுடைய அம்மா தான், ஓவுடைய ஒய்ஃபு தான் என்ன. அப்போ அதாவது அப்பாவுடைய பிரதருடைய ஒய்ஃபுடைய அம்மாங்கிறதான் சரி. ஓகேவா? அப்போ சரியானது என்ன வரும் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிரதருடைய அப்பாவுடைய பிரதர். ஓகே, அப்பாவுடைய தந்தையினுடைய பிரதர். ஓகே, அப்பா ஃபாதர் ஒய்ஃபுடைய இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் போட்டோம்னா அம்மா, ஏன்னா என்னுடைய அம்மா தான் இவங்க. அப்போ சரியானது மதர் தான். அப்போ சரியானது ஆப்ஷன் 3 தான். ஏன்னா நிறைய பேர் கரெக்டாக கொண்டு வந்து லாஸ்ட்டில் இங்கே மைனஸ் சிம்பிள் போட்டால் சிஸ்டர் இருப்பாங்களோன்னு போட்டுருவாங்க. அதுதான் கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. அதனால் கரெக்டாக டயக்ராம் போடணும். இப்போது நான் இந்த ஆப்ஷன் 3 சொன்ன மாதிரியே பாருங்கள், கியூ இங்கே இருக்கானா, கியூவுடைய அப்பா தான் பி. ஓகேவா? பியும் ஓவும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி. ஓகேவா? பிரதர்ஸு. ஓவுடைய ஒய்ஃபு தான் என்ன. அப்பா
கியூடைய அதாவது கியூடைய அப்பாவுடைய பிரதர், பியோடைய பிரதர் தான் ஓ, பிரதருடைய ஒய்ஃபுங்கிறவங்க என்னுடைய அம்மா தான் எம். ஓகே, அப்போ பிரதருடைய ஒய்ஃப்ஸு மதருங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு டயக்ராமை கரெக்டாக போடணுங்க. டயக்ராம் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி லென்த்தாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இதே இது வந்துன்னா இவங்க என்ன மாதிரியான உறவுல சொல்ல முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, அப்பாவுடைய பிரதருடைய என்ன வேணும், எல்டர் பிரதரு அப்படி தெரியாது. ஓகேவா? இருந்தாலுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன உறவு முறையாக வருவாங்கன்னா, பாட்டிங்கிற உறவு முறையில் வருவாங்க. ஓகே, ஸோ டைரெக்டாக கேட்டிருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி உறவு முறையில் வருவாங்கன்னா, அப்பாவுடைய தம்பியுடைய ஒய்ஃபுடைய இவங்க பாட்டிங்கிற ஒரு உறவு முறையில் வருவாங்க. ஓகே, புரிஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திரா ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ் 9 km டுவர்ட்ஸ் த நார்த். ஹீ தென் டேக்ஸ் எ லெஃப்ட் டர்ன். இப்போ இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிக்கிறீங்க. எங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது இது வரைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம 1 by 1 போகலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தமிழ்லையுமே இருக்குது. ஒவ்வொரு இதை நம்ம பார்த்தோம்ல அது மாதிரியே தான். என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே டயக்ராம் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்கள் டயக்ராம் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்துன்னா போட்டுற முடியும் ஆன்சர்ஸை. ஓகே, இப்போ வந்து நான் ஒவ்வொரு இதாக நான் ரீட் பண்ணி போடுறேன். ராஜேந்திரா ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ் 9 km டுவர்ட்ஸ் த நார்த். ஓகே, ராஜேந்திரா அப்படிங்கிற வந்து போனால் பாயிண்ட் ஏலேருந்து வந்து போனால் ஸ்டார்ட் பண்ணுறான். டிரைவ் 9 km டுவர்ட்ஸ் த நார்த். ஓகே, இப்போ உங்களுக்கு வடக்கு கிழக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா இங்கே அப்படி போட்டுக்கணும். ஓகேவா? இங்கே நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட். ஓகேவா? இப்போது அவங்க என்ன ராஜேந்திராங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட்லேருந்து கிளம்புறான். ஓகேவா? நார்த்து நோக்கி போயிட்டுருக்கான். ஏலேருந்து நார்த்து மேல் 8 km போகிறான். 9 km. ஓகேவா? 9 km வந்துட்டான். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ராஜேந்திரா புள்ளி ஏயிலிருந்து தொடங்கி வடக்கு நோக்கி 9 km ஒட்டியாச்சு, முடிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ தென் டேக்ஸ் எ லெஃப்ட் டேர்ன் ட்ரைவ் வித் 7 km. ஓகே, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட்னா இந்த பக்கம் தான் வரும். ஓகே, அவனுக்கு சரி இங்கிட்டு போனான்னா ரைட் வரும், இங்கிட்டு போனாலும் லெஃப்ட் வரும். ஓகேவா? புரிஞ்சுக்குங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட்னா இந்த பக்கம் எடுக்கிறான். அவன் எத்தனை கிலோமீட்டர் வரான்? அடுத்து 7 km. ஓகே, 7 km. அடுத்து டேர்ன் லெஃப்ட்டு. இப்போ 7 km வந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மறுபடியும் வெஸ்ட் சைட்லேருந்து வந்துட்டு மறுபடியும் வந்து 7 km வந்து எடுக்கிறான். சாரி, 7 km வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுத்து 11 km போகிறான். அப்போ மறுபடியும் ஒரு லெஃப்ட் அப்படின்னா அவனுக்கு இந்த பக்கம் தான் வரும். அதில் வந்து 11 km வந்துடுறான். 11 km வந்துடுறான். அதுக்கப்புறம் ட்ரைவ் லெஃப்ட்டு ட்ரைவ் ஆனதுக்கப்புறம் வந்து போனால் 11 km வந்துட்டானா இது வரைக்கும் இந்த ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சிச்சு. ஓகேவா? அதுதான் சொன்னால் பின்னரும் அவர் இடதுபுறம் திரும்பி 7 km ஓட்டி இடதுபுறம் திரும்பி 11 km வந்துட்டார். ஓகேவா? இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஹீ தென் டேக் லெஃப்ட் டேர்ன் அண்ட் ட்ரைவ் 10 km. இப்போ மறுபடியும் கீழே வந்துட்டேன்ல, இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மறுபடியும் ஒரு லெஃப்ட்டு போட்டு ஒரு 10 km போயிட்டுருக்கேன். 10 km வந்துட்டான். ஓகேவா? 10 km. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹீ டேக்ஸ் எ ஃபைனல் லெஃப்ட் டேர்ன். ஓகே, மறுபடியும் கடைசியாக வந்து ஒரு லெஃப்ட் எடுக்கிறேன். ஓகே, மறுபடியும் கடைசியாக வந்து ஒரு லெஃப்ட் எடுத்து 2 km போகிறான். இப்போ லெஃப்ட்னா இந்த பக்கம் வரும். இதில் 2 km எடுக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சுங்க. அண்ட் ஸ்டாப் த பாயிண்ட் ஆஃப் பி. இப்போ இங்கே முடித்தான்ல அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் பி. ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கு பேர் பி. அடுத்து இங்கே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து எல்லாரும் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்க, ஹவு ஃபேர் ஷார்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் ஷுட் பி ட்ரைவ் இன் ஆர்டர் டு ரீச் எ பாயிண்ட் ஏ அகைன். ஓகேவா? ஸோ மறுபடியும் வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போகிறதுக்கு, அதாவது பாயிண்ட் ஏ நோக்கி பியிலேருந்து ஏ நோக்கி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் போகிறதுக்கான டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வரும், அதாவது ஆல் டர்ன்ஸ் ஆர் 90 degrees டேர்ன் ஒன்லி அன்லெஸ் ஸ்பெக் ஸ்வீட்.
அதாவது அனைத்து திருப்பங்களும் குறிப்பிடப்படாவிட்டாலும் 90 டிகிரி திருப்பங்கள் மட்டும் அப்படிமா சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அவர் எவ்வளவு தூரம் மீண்டும் ஏ புள்ளி அடைய எந்த திசையை நோக்கி ஓட்ட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவன் கரெக்டாக பிங்கிற புள்ளியில் இருக்கான் அப்படின்னா அவன் சவுத் சைட்லேருந்து இருக்கான். ஓகேவா? சவுத் சைட்லேருந்து வந்துனா இவன் எங்கே போகணும் அப்படின்னா இங்கே வெஸ்ட் சைடு. ஓகேவா? புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். வெஸ்ட் சைட்லேயே கீழே இருக்கான். இங்கே இருக்கானா? இங்கேருந்து அவன் எத்தனை கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா இங்கே கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது இந்த டைரெக்ஷன் பாருங்கள், இது 11 கிலோமீட்டருக்கா? 11. அது நீங்கள் நேராக பார்க்கணும். ஓகேவா? இந்த ஷார்ட் டைரெக்ஷன்லாம் பார்க்கக்கூடாங்கிறது தான் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நேராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இந்த 2 கிலோமீட்டர் இருக்குல்ல, இப்படியே பார்க்க சொல்கிறாங்க. இந்த 2 கிலோமீட்ரு இங்கே ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது. புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த 2 கிலோமீட்டர் இங்கே வரைக்கும் வரும்ல, 2 கிலோமீட்டர் இன்னொரு 1 கிலோமீட்டர் போனால் நமக்கு இந்த ஏ பாயிண்ட் வந்துடுமா? புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே 11 கிலோமீட்டர் இருக்குல்ல, அது கீழே வந்துட்டால் 2 இந்த பக்கம் 10 கிலோமீட்டர் வந்திருப்பான். இந்த 10 கிலோமீட்டருக்கு இந்த டைரெக்ஷனுக்கு இது வந்து 2 கிலோமீட்டர் தானே சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த 90 டிகிரி இந்த 90 டிகிரி தான் அவங்க சொல்கிறாங்க இந்த பேராகிராஃபில். ஆல் டர்ன்ஸ் ஆர் 90 டிகிரிஸ் டர்ன்ஸ் ஒன்லி அன்லெஸ் ஸ்பெசிஃபைட். ஓகே? அதாவது அனைத்து திருப்பங்களும் குறிப்பிடாவிட்டாலும் 90 திருப்பங்களை மட்டும் எடுத்துக்கங்க சொல்கிறது. அதனால தான் இந்த 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம இங்கே வரைக்கும் இழுத்தோம். இதுக்கப்புறம் இதுலேருந்து 1 கிலோமீட்டர் மேலே போனாவே அந்த பாயிண்ட் ஏக்கு போயிடலாம். ஓகே? புரியும்னு நினைக்கிறேன். அப்போது இங்கே ஒரு 2 கிலோமீட்டருக்கா, 2 + இந்த 1 கிலோமீட்டர் போனால் மேலே போனால் வந்து இப்போ ஏ பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஓகேவா? இதில் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 11 இருக்குல்ல, 11ல் நீங்கள் இந்த 9 கழிச்சிங்க அப்படின்னா உங்களால் 11ல் 9 போச்சு அப்படின்னா 2 இருக்குமா? அதோட இந்த இங்கிட்டு இருக்க 1 சேர்த்திங்கன்னா முடிஞ்சு. அப்படியும் போகலாம். ஓகேவா? இந்த 2 இதுலேருந்து 1 கிலோமீட்டர் மேலே போனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஏதோ அந்த ஏ பாயிண்ட் வந்து அடைஞ்சிட முடியும். அப்போ 2 + 1 = 3. இப்போ 3 கிலோமீட்டருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து வந்து ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 கிலோமீட்டர், இங்கே ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. மற்றபடி 1, 2 இருக்குது. இதெல்லாம் வந்து ஹெல்மெட் பண்ணிடலாம். இப்போது எந்த டைரெக்ஷன்லேருந்து போகணும்? ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸை நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அதாவது எவ்வளவு தூரம் குறுகிய தூரம் மட்டும் மீண்டும் புள்ளி ஏ அடைய எந்த திசையை நோக்கி ஓட்ட வேண்டும். இப்போ அவன் இங்கே இருக்கான் அப்படின்னா சவுத்து சைட்லேருந்து இருக்கான். ஓகேவா? சவுத்துலேருந்து அவங்க இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு நோக்கி இருக்குது. ஓகேவா? புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். சவுத்துலேருந்து வெஸ்ட்டு நோக்கி தான் இருக்குது. சவுத்துலேருந்து அவன் இங்கே வரைக்கும் போகணும். இங்கே ஓகேவா? சவுத்துலேருந்து மேலே தானே போகணும். கீழே இருக்கான், கீழேருந்து மேலே போகணும். ஓகேவா? அப்போ வெஸ்ட்டு நோக்கி தான் அவன் வந்து போகணும். ஓகேவா? புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அப்போது இதில் சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்க தான் வரும். ஓகேவா? புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். 3 கிலோமீட்டர் டு த வெஸ்ட் அப்படிங்கிறதா சரியான ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதில் சரியானது வந்து நீங்கள் டயக்ராம் போட்டிங்கன்னா மட்டும் தான் கரெக்டாக உங்களால் போட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 54 is related to the 59 following the certain logic. Following the same logic, 30 is the related to 35. To which of the following 11 related to the following same logic? ஓகேவா? ஸோ இதுக்குமே என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே 54ங்கிறது 59 மாறுது. அதே மாதிரி வந்து 30ங்கிறது 35 மாறி இருக்குது. அப்போ இதே கான்செப்டை வச்சு 11ங்கிறது என்ன மாதிரி வரும்? ஓகேவா? ஸோ 54 அப்படிங்கிறது 59 வந்துருக்கு. ஓகேவா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? 30 வந்து பார்த்தீங்கன்னா 35 வந்துருக்கு. ஓகேவா? இது ரெண்டில் என்ன லாஜிக் இருக்குன்னு பார்த்துட்டு இந்த 11ங்கிறதோட என்ன வரும் அப்படி மாதிரி பார்க்கணும். ஓகேவா? இதான் கொஸ்டின். இப்போ 54லேருந்து 59 அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு? அதாவது இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? 54 கூட ஒரு 5 கூட்டினீங்க அப்படின்னா 59 வந்துடும். இப்போ 30 கூடவே நீங்கள் +5 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வரும். அப்போ கண்டிப்பாக 11 கூட நீங்கள் +5 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 16 கிடைக்கும். அப்போ 16 தான் சரியான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அப்போது 16ங்கிறது ஆப்ஷன் 2ல் தான் இருக்குது. இப்போ இதுதான் தர சரியான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஸோ எல்லாத்துலேயும் ஒரே கான்செப்ட் தான். என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? இப்போது எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி. அது எல்லா இடத்துலையுமே கழிப்பாங்க. சில இடத்துல கழிச்சுன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல பெருக்கல் பண்ணி கழித்து அப்புறம் ஒரு ஆன்சர் கொண்டு வருவாங்க. சில இடத்துல ப்ளஸ் பண்ணி அப்புறம் அதை வந்து மல்டிபிள் பண்ணுவாங்க. சில இடத்துல ஸ்கொயர்டு பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை கூட்டுவாங்க, இல்லை கழிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய லாஜிக் இருக்குது. ஸோ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் யோசிக்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு 2 கொடுத்துருக்க 2 இதுலேயுமே, அதாவது இப்போது இங்கே பார்த்தோம்ல இந்த 54
மைனஸ் 54லேருந்து 59 எப்படி வந்துச்சு, அதே மாதிரி 30லேருந்து 35 எப்படி வந்துச்சுங்கிறதுல டிஃபரன்ஸு +5 அப்படிங்கிறப்போ அப்போ கண்டிப்பாக ரெண்டுலேயுமே ஒரே இதாக யூஸ் பண்ணிக்கிறனால இந்த ஃபார்மேட்டை தான் இங்கேயுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிற முடியும். இல்லை இங்கே இங்கே வந்து நம்ம இங்கே ஒரு லாஜிக் யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்க லாஜிக்கும் இங்கே வந்து அதை அப்ளை பண்ணும்போது அது வரல அப்படின்னா அப்போ அது கண்டிப்பாக வந்து தப்பான ஒன்று லாஜிக்காக தான் இருக்கும். அப்போ வேறு மாதிரி வேறு ஏதோ முறையில் வந்து எடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம அடுத்தது வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இதில் சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ல் இருக்க 16 தான். 54லேருந்து 59ங்கிறது 5 கூட்டியிருப்பாங்க. 30லேருந்து 5 கூட்டினா 35 வரும். இப்போ 11 கூட நீங்கள் +5 பண்ணிங்கன்னா 16 வரும். ஓகேவா, அவ்வளோதான் ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ தேங்க்யூ கேஷ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம் அப்டேட்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் சின்னதாக மோட்டிவேஷனலாக இருக்கும் அடுத்த கிளாஸ் கொடுக்க. தேங்க்யூ கேஷ். தேங்க்யூ.